ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய நெக்ஸ்ட் ரூல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் vlog தான் பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வந்து இன்ட்ரோவே ஏர்போர்ட்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வீடியோக்குள்ள போலாம். மாமாட்ட போ. தம்பி வந்திருக்கான். என் தம்பி பல வருஷம் கழிச்சு வந்திருக்கான். 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். என் பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது வந்த அடுத்து தான் வந்திருக்கான். தர்சன் இல்லை வண்டி. எல்லாரும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே வந்திருக்கோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அருள் வந்து ஃபாரின் போகிறான், அதனால் அவங்க தள்ளிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சூட் கேஸு எல்லாத்தையுமே போகுது. அருளே அருளே திரும்பிங்க. இன்னும் வெளிநாடு கிளம்பிட்டியா? அதான் சூட் கேஸ்லாம் எடுத்து கிளம்பிட்டியா? ஊரை விட்டு கிளம்பி ஓடலான்னு ஐடியா பண்ணிட்டேன். கிளம்பு, ஓடு ஓடு ஓடு. இங்கே பாரு லெச்சு. எத்தனாவது இது நம்பர்? T2 ஒர்க் பண்ணுதான். வாங்க வாங்க. ஏன் என்ன உன் பாட்டுக்கு அங்க என் தம்பியை பாரு, அவன் பாட்டு போறான். அவங்க இருக்கா சுபாஷ வந்து D6 இங்கே விட்டோம். எஸ், அங்கே அனுப்பிச்சிட்டோம். அப்படியா? ரொம்ப வெயிட் இருந்த மாதிரியே இருந்துச்சுல்ல. கொண்டு போலாம் முடியும். ட்ரெஸ்ஸுங்க 5-4 பேண்டு நல்லா வெயிட் இருந்த மாதிரி. டே மாமா ஊருக்கு போறாரு, பாய் சொல்லு மாமாக்கு. அவன்கிட்ட குடு, மச்சான்ட்ட குடு. இங்க பாரு, மாமா ஊருக்கு போறாரு. மாமா ஊருக்கு போறாரு. மாமா பாய் சொல்லு. வரும்போது நிறைய சாக்லேட்டு பொம்மைலாம் வாங்கிட்டு சொல்லு. சொல்லுடா. மாமா ஃப்ளைட்டுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு இப்போ வந்துடுவார். அது போயிட்டு வா. சரி பத்திரமா இருக்கு. உள்ள நம்ம போகக்கூடாது. மாமா தான் போறாரு பாரு. மாமா போட்டிருந்தாரு. மாமா கூப்பிடு மாமா. பாய் சொல்லு மாமா. மாமா பத்திரமா பாய் சொல்லு. கூப்பிடு. இந்த பாரு மாமா பார்க்குறாரு. மாமா பார்க்குறாரு பாரு. பாய் சொல்லு. முத்தம் கொடுத்துரு மாமா. ஃபைனலி போறாரு. மாமா
சரிம்மா. எல்லாரும் உள்ள போக முடியாதுல்ல, அலோடு கிடையாதுல்ல. மச்சான் ஃபாரின் போயிட்டாருன்னு அடுத்து நீ எப்போ போக போற? ஒரு வருஷம் கழிச்சு மச்சான் வந்ததும் கூட்டு போயிடுவாருன்னு. நானும் தர்ஷனும் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துடணும் எப்படியாவது ஃப்ளைட்டில் ஆசைப்படுறேன். என்ன ரொம்ப ஆசைப்படுறான் உள்ள ஃப்ளைட்டில் ஒரு மணி ஒரு நாள் கண்டிப்பாக சென்னையிலேருந்து நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு போவோம், திருப்பி வந்துட்டு உடனே. ஓகேவா? நீ எப்போ ஃபாரின் போக போற? அது பேச்சுலர்ஸ் பார்ட்டி, தாய்லாந்துக்கு போகலான்னு மாமாவை எடுத்துட்டு தான் போவேன். அவன் அது பேச்சுலர்ஸ்க்கு, இவன் பேச்சுலர்ஸ் இல்லை ஃபேமிலி. பரவாயில்ல, மாமாவை கூட்டு போயிடுவேன். அப்போ அக்காவும் வருவேன். அக்கா வந்து அக்காவும் வீட்டில் பேச்சுலர் ஃபுல் பாய்ஸ். படா சொல்லி மாமா அண்ணனும் மாமாவும் எடுத்துட்டு போயிடுவேன். எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போவார். போகணுமா மாமாட்ட போகணுமா? மாமா டிக்கெட் எடுத்து தரட்டும்டா, நம்ம போவோம். என்னம்மா போவேன்டா, மாமா டிக்கெட் எடுத்துட்டு இங்கே வருவார். வந்த பிறகு நம்ம போவோம் எல்லாரும், சரியா? அந்த பிறகு வாங்கிட்டு இருக்காரு, இங்கப்பா டிக்கெட் அந்த வாங்கிட்டு இருக்காரா, வாங்கிட்டு வரட்டும். இது பிராணம் பெரும் பிராணியா வருவார் தர்ஷா. போவோம் போவோம் போவோம், அடுத்த வருஷம் போவோம். என்ன நானா போனா என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல. ஐயோ மாமா பாய் சொல்லு. வரல சாக்லேட் வாங்கிட்டு சொல்லு. போவோம் போவோம் போட்டு மாமா பாய் சொல்லு. இந்த மாதிரி ரித்து போயிட்டாரா மாமா? மாமா ஃப்ளைட்டில் போகிறாரு, பறக்க போகிறாரு. சரி நம்ம அடுத்த வருஷம் போவோம். மாமா வந்து கூட்டு போய் சொல்லுவோம். என்ன உனக்கு எப்படி டவர் கிடைக்கும் அங்க? கம் டு துபாய். உனக்கு எப்படி டவர் கிடைக்கும் அங்க? விட்டு விட்டு தான் கிடைக்கும். மாமா காமிக்க சொல்லு, எல்லாமே தெரியும். நேரம் வைங்க. இங்க பாரு என்னது? என்ன சரக்கு செண்ட் அவங்களுக்கு? அது சரக்கு அங்க ஃபுல் இதேப்பா, இதெல்லாம் ஜூஸ் பா. இது ஒயின். வரும்போது துபாய் சென்ட் வாங்கிட்டு வந்து. கண்ணுக்கு அதுதான் தெரியுது. அப்படியா? யார் உன்னை பிக்கப் பண்ண வருவா? இப்பதான் கரெக்டா 12 மணிக்கு துபாயில இறங்கி இருக்காரு போல. நிப்பாங்க, யார்ட்டையாவது கேளு. இந்த இருக்கு பாரு, என்னது இது? செண்டு பெர்ஃப்யூம் கடன் தனியாவே இருக்கு. கூட வரவங்கள பாத்தியா? அங்க வர்றவங்கள பாத்தியா? என் கூட 7 பேர் இருக்காங்க. அப்ப சரி, உள்ளதா இருக்கீங்களா? மணி 2. இப்ப இங்க 12:10. அங்க மணி 10:30. 10 மணி, இங்க 12 மணி. அங்க நம்ம சாப்பிட்டியா? அங்க கம்மி. காலேஜ் போனே இந்த போட்டுருக்கு பாரு. இங்க 12னா இங்க 10:40. 1 ஹவருக்கு மேல இருக்கும். சாப்பாடு கொடுத்தாங்களா காலையில டிஃபனு? சரி 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 ஓகே ஓகே. நான் போறேன், அவங்க கூப்பிடுறாங்க. துபாய் போயிட்டாரா? இல்லப்பா, இதுலதான் நீ தான் கூட்டு வந்த. ஆமா, டீ குடிச்சிரும். என்ன நினைச்சேன் போலீஸ் பிடிக்கும்டா நினைச்சேன். ஆனா குடிப்போம். கரெக்டா பீச் எங்க வந்திருக்கோம் ரித்து? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கியா? ஓகேப்பா, பாய்ப்பா. ஃபோன் பண்ணி ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுப்பாப்ல. நீ அங்கேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஒரு சிங்கம் மண்ணை நோண்ட ஆரம்பிச்சிச்சு. சொல்றேன். எங்க வந்திருக்கோம்? குற்றாலமா? இது குற்றாலமா உனக்கு? கடல்ரா, மெரினா பீச். இங்க வா, இது மெரினா பீச். குதிரையில குமரி உட்காந்துருக்கு, உனக்கு செட் ஆகாது. நீ விளையாடு.
நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போகிறத வந்து தனியாக வேணா எடுப்போம். வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது ஹோட்டல். இது என்னது என்னமோ சொல்லி என்னது வெளியில் காட்டும். செம்மையாக இருக்கு இங்கே. யார் கூப்பிட்டு வந்திருக்கா? மாமனார். மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்குது. சூப்பராக இருக்குது. தர்சனம் அடி டம்ளர் போயிட்டோம். உடஞ்சி போகிற டம்ளர் என்னது வந்து சாப்பிட போகிறோம். நைட்டு சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா திரும்பி நம்ம ஏன்னா நம்ம வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவசர அவசரமாக வந்தோம். எதுக்கு நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணனோட பாஸ்போர்ட்டு வீசா டிக்கெட் எல்லாமே சென்னையில் இருந்துச்சு. வந்து உடனே வாங்கணுன்றாங்க. சொல்லியாச்சுப்பா போதும்ப்பா. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து வாங்கணும். நீங்கள் வாங்க, நாங்கள் 9:30க்கு எங்கள் தென்காசியிலேருந்து 9:30க்கு கிளம்பணும். ஸோ வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் அந்த டயத்துலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் இருக்குன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசர அவசரமாக வந்தோம். அப்புறம் வந்த பாதி தூரத்தில் தான் தெரிஞ்சிச்சு அரவிந்த் அண்ணா, ஆப்பிள் அண்ணா இருக்காங்க. கண்டுபிடிச்சி அவனை ஓகே பண்ணி வாங்கியாச்சு. ஸோ அதனால் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக போகணும். எப்போனா ஏர்போர்ட்டெல்லாம் தாண்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வாங்கினாரு ஓகேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் தாண்டியா ஏர்போர்ட் தாண்டி முடிச்சு தானே வாங்கினார் இல்லையா? தாண்டி முடிச்சு நம்ம ஏர்போர்ட் தாண்டினது தான் வாங்கினாரா? 3 மணிக்கே வாங்கிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம 9 மணிக்கு. ஓகே 3 மணிக்கே அவர் வாங்கிட்டார். சாரி 3 மணிக்கு வாங்கிட்டார். அப்புறம் தான் நாங்கள் ஏர்போர்ட் கண்டுபிடிச்சி போய் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்க போகணும். 10-11 மணி ஆச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால செங்கல்பட்டுக்கு போய் மாமாவை சித்தி வீடு எல்லாம் பார்த்துட்டு ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பறந்துட வேண்டியதான் ஒரே பறந்து.